ராமலிங்கம் திருநெல்வேலிருந்து வரேன். நான் யுனைடெட் இந்தியா இன்ஸ்டியூட்டில் 23 வருஷமாக இருக்கேன். மக்கள் மத்தியில் அதிக பழக்கம் உண்டு இருக்குது. ஆல்ரெடியாக 16 வருஷத்துக்கு முன்னாடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண அனுபவம் உண்டு. பல பேர்கிட்ட சந்தித்து பேசியிருக்கேன். அந்த வகையில் அதுக்கு இப்போ கொரோனா காலகட்டத்தில் இன்ஸ்டியூட்டில் கொஞ்சம் டல்லு. ஆன்லைன் பாலிசி பஜார் நிறைய வந்துச்சு. நிறைய பேர் அங்கே போயிட்டாங்க. நம்மகிட்ட கஸ்டமர் குறைஞ்சி போச்சு. என்ன செய்ய தெரியல, ஒன்றும் ஓடலை. சரி, அதுக்கு டீலர் பூரா கொடுத்தாங்க. புது வண்டி பூரா டீலர் போடுறாங்க. இப்போ சர்வீஸ் அறிக்கிறது இருக்குது. 15 வருஷம் ஆன வண்டிகளை இன்சூரன்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆப்பு. நாங்கிட்ட வர வண்டி பழைய வண்டிகள் போல் நிறைய வரும். ஆமாம், மாதம் 1 லட்ச ரூபா அதில் எய்ம் பண்ணிட்டு இருந்தேன். சரியான டிஃபரன்ஸ் என்ன செய்ய தெரியல. அந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து சாருடைய யூடியூப்பில் இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிது. ஏகப்பட்ட மோட்டிவேஷன் கேட்பேன். நான் ஒரு பேஷண்ட் இருந்தாலும் கண்டிப்பாக என்னால் முடியும் ஒரு தன்னம்பிக்கை எனக்கு அதிகம் உண்டு. விடாமுயற்சி உண்டு, தன்னம்பிக்கை உண்டு. எதை நினச்சிட்டேன்னா அதை அடைஞ்சால் தான் எனக்கு அடுத்த தூக்கம் வரும். ஆமாம், சாரு ப்ரோக்ராம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிது. சரி, 15 நாள் ட்ரைனிங் அட்டன் பண்ணி அதை கட்டி பார்த்தேன். சார்ட்டையும் கேட்டேன். நர்மதா மேடம் கான்டாக்ட் பண்ணாங்க. ஓகே, எத்தனை ஐடி வேணும் கேட்டாங்க. நான் கேட்டேன். ஃபஸ்ட்டு 5 அடி கொடுங்க. 5 அடி கொடுத்தேன். எவ்வளோ போடலாமா? போடலேன். அப்போ எவ்வளோ வேண்டேன்? 20 கொடுங்க. 20 கொடுத்தேன். அப்படி படிப்படியாக செஞ்சேன். நல்ல வளர்ச்சி அடைஞ்சேன். நம்ம வந்து இந்த தொழில் செய்யும்போது நிறைய பேர்கிட்ட கேட்பேன். இந்த தொழில் பற்றி சொல்வேன். எப்போ நல்ல வாய்ப்பு இருக்குது, செய்யலாம்னு. அப்படியா, சரி பார்ப்போம், யோசிக்கேன்பாங்க. இதில் நிறைய விஷயங்களை அங்கே ஏற்றுக்கணும். சொல்லி வைப்பேன். சங்கத்தில் பேச்சு வர மாட்டேங்குது. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணலை, உதடு நாக்கெலாம் காஞ்சி போய் ஈரப்படம் இல்லை. முன்னாடி மாதிரி பேச்சு இல்லை எனக்கு. இந்த உள்ளுக்குள்ள ஒரு தாழ்மட்பானம் இருக்குது. சரி பார்ப்போம், கண்டிப்பாக பேசுவோம். ஆனால் கிட்ட 16 வருஷத்துக்கு முன்னாடி காமராஜர் கலைஞரத்தில் கிட்டத்தட்ட 13,000 20,000 பேர் முன்னாடி பேசியிருக்கேன். வீக்கெண்ட் ஒரு நெட்வொர்க்கில் நிறைய பேரை மோட்டிவேஷன் பண்ணியிருக்கேன். தன்னம்பிக்கை கொடுத்துருக்கேன். என்னால் முடியும், நல்லா உங்களால் முடியும். ஆமாம், செய்யலாம். எல்லா நெட்வொர்க்லையுமே நம்ம ஜாயின் பண்ணி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த நெட்வொர்க் வந்து இப்போ சமீபத்தில் ஆரம்பிக்காங்க. அக்டோபர் 11 லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த சமயத்தில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணி நம்பர் 1 இல்லை வராங்களோ, ஏகப்பட்ட அடிகளை போட்டு விதைச்சி வச்சாங்கன்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் நல்ல பலனை கொடுக்குது. நான் இது பிஸ்னஸ் மைண்டாகவே செய்ய ஆரம்பித்தேன். சார் அப்பப்போ என்னெல்லாம் ஐடியா கொடுக்குறாங்களோ, என்ன பிளான் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நான் முதல் இடத்துல வருவேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, செய்வேன். சொன்னாங்க சிங்கப்பூர் நாங்கள் கண்டிப்பாக நான் வருவேன். வராங்களா இல்லையா, கண்டிப்பாக வருவேன். கண்டிப்பாக சொல்லி அதுக்கு உண்டான முயற்சியை எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அதில் எதுலேயுமே நம்பர் 1 முதல்ல நான் இருப்பேன். நான் எதை பற்றி யாரை பற்றி கவலையப்பட மாட்டேன். நான் வெற்றி வரணும்னா நான் எந்த எல்லைக்கு போக தயாராக இருப்பேன். எனக்கு வேண்டியது வெற்றி தான். அதுக்குண்டான இடையூறுகள் எத்தனையும் வந்தாலும் சமாளித்து போவேன். இங்கே வர்றதுக்கும் ஏகப்பட்ட இடையூறு இருந்துச்சு, அதையும் மீறி வந்திருக்கேன். எனக்கு சார் கூட பயணிக்கேன், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அப்பப்போ சார் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. செய்யலாம், எல்லாமே அவங்க நம்பிக்கை வைக்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். என்னுடைய 1000 குறைகளுக்கு எல்லாத்துக்கும் குறைகளுக்கு தான் செய்யும். ஐயோ ஊழியண்டி வரலையே, ஆள் வரலையே, அந்த தன்னம்பிக்கை மாதிரி இழக்காதீங்க. உங்களால் முடியும். எங்கள் ஆஃபீஸில் தான் என்னடா அங்கே வர்றேன், இங்கே வர்றேன், அந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஒன்றும் பண்ணலையா மாதிரி. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தணும். நான் மற்றவங்க சொல்லும்போது அவங்க இவ்வளோ சம்பாதி பண்ணாங்க, இவ்வளோ சம்பாதி பண்ண சொல்லுவேன். நீ என்ன சம்பாதி பண்ண என்ன கேட்பாங்க. அதுக்கு உண்டானதான் ஃபஸ்ட் கொஞ்சம் ஐடியா போட்டு என்னோடய வருமானத்தை பெருக்கிறேன். அதான் ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து எல்லாத்துக்கும் காட்டுவேன். இவ்வளோ வருமானம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ சம்பாதி பண்ணியிருக்கேன், எனக்கு வருது. சாஸ்திரம் இந்த ஆதிகா நிதி ஃபைனான்ஸை ஒரு 3 மாதம் முன்னாடி ஒருத்தர் சொன்னேன். அவர் கேட்டால் ரைட்டு பார்ப்போம், செய்வோம்னாரு. உனக்கு வருதா, இன்ட்ரெஸ்ட் உனக்கு வருதா? அது கண்டிப்பாக வருது. 3 மாதம் வந்து காட்டினேன். அதுக்கப்புறம் நம்பி இதுக்கு இறங்கியிருக்காரு. போன வாரம் கட்டம் 8 லட்ச ரூபா அதிகார இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால் இது படிப்படியாக எதுவுமே ஸ்லோவாக மூவ் ஆகும். கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி அடைய. கண்டிப்பாக நம்ம இலக்கு வந்து அந்த வெற்றியை நோக்கி தான் இருக்கணும். இல்லையா, போகக்கூடிய பாதை எவ்வளோ தடைகள் இருக்கும், பிரச்சனை வர செய்யும்.
பிரச்சனை போட்டு ஓடாதீங்க, தூக்கி மடியில் போட்டு கொஞ்சிங்க, என்னென்ன பார்ப்போமே கரெக்டாக நம்மகிட்ட பயந்து ஓடிடும். நிறைய விஷயங்கள் பேசலாம், ஆனால் பேசாமல் உங்களுக்கு சாப்பாட்டை வந்துடும், வெடிஞ்சிடும். இன்னொரு நாள் ஃப்ரீயாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.